ஷெல் எடுத்துட்டு பஞ்சு வச்சு லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் ஷெல்லுக்குன்ற ஒரு மியூசிக் இப்போ தான் பார்க்குறேன். இது வரைக்கும் பார்த்ததும் கிடையாது, கேள்விப்பட்டதும் கிடையாது. ஷெல்லுக்கு இந்த ஷெல்லு பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்தில் எடுத்துருக்காங்க, நாகப்பட்டினம். ஓகேவா? யூஸ்வலாக அது பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் நாகப்பட்டினம் ரெண்டு கடை. ஆமாம், 1822 சைஸ் பார்த்தா 15 சென்டிமீட்ரு. பெருசு. பிரசிலியன் சங்கு, ஸ்ரீலங்கா. ஒவ்வொரு கண்ட்ரிலேருந்து மனுஷன் ரொம்ப யோசிச்சிருக்காப்புல. அவர் தான் ராஜா முகமது, ஃபவுண்டர் பேர் ராஜா முகமது. ரொம்ப யோசிச்சிருக்காரு. சவுத் இந்தியா ராமேஸ்வரம் நாகப்பட்டினம் அதுலேருந்து கலெக்ட் பண்ணி எடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து அதிசயமான ஒரு பொருள். இதெல்லாம் பார்க்க நம்ம ராமேஸ்வரம் அந்த மாதிரி சங்கெல்லாம் பார்த்தது கிடையாது. அங்கே சான்ஸே இல்லை, இப்போதான் பார்க்குறோம் ஃபர்ஸ்ட் டைம். எல்லாமே இது ராமேஸ்வரம் நாகப்பட்டினத்தை சுற்றி தான் எடுத்திருக்காங்க. இது வந்து இல்லை ரேரான கலெக்ஷன். எப்படின்னா இப்போ கடலுக்கு போசலோ வந்து கிடச்சதுன்னா அது அப்படியே இது பண்ணிப்பாங்க. இல்லை, இது எப்படி கலெக்ட் பண்ணிப்பாரு? அப்படி தோணி இருக்கும் அவருக்கு. ராஜா முகமது ஃபவுண்டேஷன் குட்டி குட்டி எப்படி வச்சு சாத்தியம் அதெல்லாம்? முக்கியமா இந்த ஷெல்லு பாத்தீங்கன்னா களி தண்ணி எடுத்து பா ப்ரோ இது பாத்தீங்களா? என்ன இருக்கு? ட்ரெயின் மாதிரி இருக்கு. இங்க பாருங்க, இங்க பாருங்க. சேனல் பேரு நம்மளுக்கு தான், இது ஷெல்லு தான். எஸ்ஆர் நம்மளுக்கு தான். அது நம்ம தான். இது பார்த்தாலும் அன்னைக்கு அப்படி தான் வந்து வீக். இது ஷெல்லு தானே? அது ஆமா, இது ஷெல் தான். இது ஷெல்லு தான் ஃபுல்லா. ப்ரோ இது நம்ம சேனலுக்கு சொந்தமா இருந்து ப்ரோ. எஸ்ஆர்ன்றது நம்ம சேனல். மச்சி தூக்குதா பையன் தூக்கு. அட பண்ணாட, என்ன உங்க அப்பா முறை சொத்தா நீ பாட்டுக்கு எடுத்து விக்கிறதுக்கு? கவர்மெண்ட் சொத்தா யார்கிட்ட வாயா? என்ன பண்ற படி? இது உங்கள் சொத்து. இன்னொரு கபடி. இது உங்கள் சொத்து. சார் கை வைக்க கூடாது சார். என்னது? பாம்பன் பாலம். இயர் 1949ல வந்து இருந்த போட்டோ எடுத்து வச்சிருக்காங்க பாருங்க. அப்போ டெக்னாலஜி இந்த மாதிரி கட்டியிருப்பாங்க. அந்த ஐடியா பிளான் கட்டியிருப்பாங்க. இல்ல இந்த டெக்னாலஜி விடுங்க. நம்ம கரிகால சோழன் கல்லணை கட்டிக்கிறான் பாத்தீங்களா? அது இருக்கிறதுலே பெரிய டெக்னாலஜி. அதை கம்பேர் பண்ண சொல்ல இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. சொன்ன மாதிரி வந்து கரிகால்ல இருந்து எடுத்திருக்காங்க, மெட்ராஸ்ல இருந்து எடுத்திருக்காங்க பாருப்பா. மெட்ராஸ், ராமேஸ்வரம், கடலூர். அப்படியே அந்த இந்த ஜெல்லியா இருக்கு பாருங்க. இது அவ்வளோதான் சைஸ், அவ்வளோதான். அந்த அந்த என்ன சொல்லுவாங்க, வலம்பொரி சங்குன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் வளர்ச்சி பெருசா இருக்கும். இந்த மாதிரி இருக்கு பாருங்க. சவுத் இந்தியா எல்லாமே சவுத் இந்தியா தான். முள்ளு சங்கு சொல்லுவாங்க, முள்ளு சங்கு எல்லாமே சவுத் இந்தியாவிலேருந்து எடுத்துருக்காங்க. ராமோஸ் இது தேங்காய் ஓட்டல ப்ரோ. இந்த லேடிஸ்க்கு வந்து தேங்காய் வைட்டு ஒட்ட எல்லாமே ஷெல்லு தான். சூப்பரா இருக்கு. நத்தை கூட தானே? நத்தை தான். ஸ்னெயில் க்ரோயிங் ஆஃப் ஸ்னெயில் வந்து ஆரம்பத்துலேருந்து எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோத் ஆகி எவ்வளோ பெருசு வரைக்கும் வளர்றது வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா செல்லியே வந்து செடி மாதிரி இது பண்ணியிருக்காங்க. அடுத்து டிஃப்ரெண்டாக இருக்குது. இருக்கு அம்மா. அதுதான் குட்டி ஸ்னெயில். வச்சு இது கம்பல் கிடையாது. கம்பல் போட்டுக்கலாமா? இருக்கும். இங்கே இருக்கு ஸ்னெயில். இல்லை இருப்பாங்கன்னு தெரியல, கேட்டு பார்ப்போம். சங்கு போடலாம். இது பாரு, இந்த பார்த்தீங்களா? சங்கு தான் இது. ஏதோ ஆப்பிரிக்கன் நெப்டியூன், இந்தோனேஷியாவா இந்த இது. வாவ். இந்த திருவோடுன்னு சொல்லி வச்சிருப்பாங்கல்ல. எஸ், வா எவ்வளோ மைன்யூட்டான சங்கு பாருங்க. ரைட் ஹேண்ட் ஷெல். வலம்புரி சங்கு இதான். வலம்புரி சங்கு அதோட குட்டி குட்டியோ இருக்கு பாருங்க. இதான் வலம்புரி சங்கு. குட்டி அது ஊதுன சவுண்ட் வருமே. இதான் வலம்புரி சங்கு. இந்த சிவனுக்கு உகந்த சங்கு சொல்லுவாங்கல்ல, அதான் இது. மந்திரம் பண்ணும்போது பண்ணுவாங்க. ரைட் ஹேண்ட் அண்ட் ஷெல். அந்த இப்படி பிடிக்க சொல்ல ரைட் ஹேண்ட்ல வரணும். ஓகே. இது வந்து நம்ம இப்படி பிடிச்சி இப்படி ஊதுனா வலம்புரி சங்கு.
மேக்ஸிமம் வந்து ஓ ஐயோ இதான் ஒரு கட் ஆனா மனுஷன் உண்மையாலுமே ரொம்ப ரசனை உள்ள பரவாயில்ல. சங்கில போயிட்டு இவ்வளோ வெரைட்டியா ஐயோ. அந்த சங்கு மேல மச்சி ரஜினி ஒரு பாட்டு அந்த இதுதானே அது என்ன பாட்டு அது மீனம் அந்த பாட்டுல மதானே அது ஸ்டார்டிங் வர இந்தோனேசியால இருந்து வந்திருக்கு. யூரோப்பியன் அது மாதிரி இருக்கு. ஆர்டின் மாதிரி இருக்கு பாரு. சூப்பரா இருக்கு. கிளாசஸ் ஹியூமன் எக்ஸாட் கிளாமோ லினின் 1758 1758 எடுத்தது. பா கொஞ்சம் காலகாலமாக இருக்குது. இதெல்லாம் அறியாத இதுல எப்படி கடல் உருவாயிருக்கும். வாவ் நீ கேட்டியடாடி கம்பல் கம்பல் போட்டுக்கலாம் அப்படின்னு. ஷார்ட்ல இருந்து பிக் வரைக்கும் சின்னதுல இருந்து பெருசு வரையும் இருக்கு. கம்பெனி சார் ஒரு கேப் ஒன்று வாங்கி விட நல்லா இருக்கு. இதுல தானே சிப்பி தூள் அந்த முத்து இதுல தானே இருக்கும். முத்து 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 இதில் தான் இருக்கும். இதெல்லாம் பார்த்தா சின்னது அப்படியே பிக்கா வர மாதிரி பாருங்க. எல்லாமே அந்த ஸ்மால் பிக்கு ஸ்மால் பிக்கு அதே மாதிரி சின்னது அப்படியே பெருசாகுது. இது சின்னது அப்படியே பெருசாகுது. 2007 இப்போ பாம்பன் பிரிட்ஜ் இது நம்ம தானே அதுவும் இது நம்மள்தான். வாவ் ஜீப்பு 7 பாம்பன் பிரிட்ஜ் கவுலிஷஸ் கென்யா. வாவ் நார்த் வெஸ்டர்ன் கென்யால இருந்து வந்துருக்கு. நியூசிலாந்து இதில் தான் ப்ரோ அந்த முத்துல எடுப்பாங்க சொன்னீங்களா? ஓகே 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 ஆமா ஆமா. இதெல்லாம் இதுல இருந்து தான் இந்த ஷெல்ல இருந்து எடுப்பாங்க. அது ஓடு மட்டும் வச்சிருக்காங்க. அந்த ஓடே வந்து போல் அந்த முத்து பாருங்க தெரியும் உங்களுக்கு பார்க்க சொல்லி அந்த ஷேடு முத்து அப்படியே பல பழக்கமோ அந்த மாதிரி இருக்கு. ஆனா முத்துலயே நிறைய வெரைட்டி இருக்கு. நம்ம வந்து போல் ஒயிட் முத்து தான் பார்த்தோம். அது ஒரு மாதிரி கோல்டன் ஷேட் முத்து இருக்கு. ஒரு மாதிரி லாவெண்டர் கலர் முத்து இருக்கு. நம்ம பார்க்கவே முடிய மாட்டேங்குது. நம்ம பீச்சில் என்னத்தான் பார்ப்போம். நம்ம பஜ்ஜி சாப்பிடுவோம். ஆமா சோளத்தை சாப்பிடுவோம். பாத்தீங்களா ரவுண்டா எறா மாதிரியே இருக்குது. வாவ் என்ன சார் சங்கு வச்சு சங்கு சக்கரம் அதுதான். கிருஷ்ணர் கையில சங்கு வச்சிருப்பாரு அதே மாதிரி இருக்கு. குட்டி சங்கு குட்டி கிருஷ்ணர் வச்சிருப்பாரு. இது எப்படி எடுத்துருப்பாங்க சார்? இவ்வளோ சின்ன மைனூட்ல இருந்து அவ்வளோ பிக்கா வரைக்கும் ஒவ்வொன்றும் கலெக்ட் பண்ணி எப்படி சாத்தியமா? அது வந்து பிரமிப்பா இருக்கு. இதுல ஒரு இருக்கு நீங்க சாத்தியமான்னு கேட்கறது அதுதான் மச்சி அந்த அளவுக்கு பெனக்கெட்டு நம்ம அதை கேட்டு வரோம். இது வந்து கடலூர்ல இருந்து எடுத்திருக்காங்க. நம்ம தமிழ்நாடு வேற லெவல்ல இருக்கு. பாம்பன் கடலூர் இங்க இருக்கிறது எல்லாமே இந்தோனேஷியா. இது புளோரிடா பிரேசில்ல இருந்து இருக்கு. ஓகேவா? இல்ல ஒவ்வொரு கண்ட்ரி பேர் வச்சிருக்காங்க. வெஸ்ட் மெக்சிகோ செம்ம ஷார்ப்பா இருக்கு. உட்காந்த என்னடா இது செம்ம பெருசாகுது. அப்பா இது இந்தியா ஆஸ்திரேலியா குயின்ஸ்லாண்ட்ல இருந்து எடுத்துக்கிறாங்கப்பா. ஆமா குயின்ஸ்லாந்து இந்தியா வெஸ்ட் ஆஸ்திரேலியா குயின்ஸ்லாண்ட். நம்ம குயின்ஸ்லாண்ட் இல்ல அந்த ஒரு தனுஷ்கோடி. என்ன கோடி? தனுஷ்கோடி. அப்பதான் கடைசியா நம்ம புயல் வந்தப்போ அந்த தீவு அழிஞ்சு போச்சு. 1949 எல்லாம் வந்து இருந்துச்சு. இருந்திருக்காமா? ஓகே ஓகே. அதுக்கப்புறம் அந்த பேரலை வந்ததால அந்த தனுஷ்கோடி சர்ச்சு அந்த துறைமுகம் எல்லாமே வந்து அழிஞ்சிடுச்சு. ஆனா இப்ப ரோடு போட்டதுக்கப்புறம் அவ்வளோவா இல்லை. ஃபர்ஸ்ட் நல்லா இருந்தது. இப்போ அந்த கடல்ல வண்டி கடல்ல வந்து போகக்கூடாது. ஏன்னா மண் அரிப்பு ஜாஸ்தியா இருக்கான். எங்க பொத மணல் இருக்குன்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாங்க. சூப்பர். ஃப்ளைட் நல்லா இருக்கு. பட் இந்த ஃப்ளைட்டை பார்த்தா இப்போ நான் போகிறது அந்த ஃப்ளைட்டை பார்த்தா 11 AC தான் புக் பண்ணும். அது தச்சு போகிறதுக்கு சார்
அதுதான் ஞாபகம் வருது. ரொம்ப சோகமான விஷயம் அது. ஃபால்ஸ் அது ஒரு மினி ஃபால்ஸ் நல்லா இருக்குல்ல. இப்போ அடுத்து வந்து ஏரிக்கு சில்லுன்னு அப்படியே சண்டே ஆகுமா இங்கே ஏதாவது லேடிஸ் வாங்க. இப்போ எப்போ வந்தீங்க? வாங்க ஃபால்ஸில் ஜாயின் பண்ணுங்க. இது வாங்க உட்காருங்க. ஃபால்ஸ் நல்லா இருக்கா? எவ்வளோ வாங்கிட்டு இருக்கோம்? ஒரு 4 இருக்கும். 4 இருக்கும். நல்லா பண்ணியிருக்காங்க அவுட்ல. செல் மியூசியம் முடிச்சாச்சு. அடுத்து நம்ம ஃபிஷ் மியூசியம் போகலாமா? இப்போ 3வது பார்க்க போகிறோம். மற்ற இப்போ போகிறது 3வது மியூசியம். ஓகே, ஃபிஷ் மியூசியம் பார்த்தாங்க. போட்லேருந்து இப்போ ஃபிஷ்ஷை பார்க்க போகிறோம். மற்ற கஷ்டப்பட்டு தொடங்க போகிறோம். ட்ரெயின் ஓப்பன் பண்ணுங்க. டிக்கெட் ஓ, நான் ஃபிஷ் மியூசியம்னு ஃபிஷ் எல்லாம் இருக்கும்னு நினைச்சேன். நேச்சுரல் அது. ஓ, மீனவர்களுடைய இதுவா அது? அவங்க யூஸ் பண்றதா? யூஸ் பண்றாங்க. நான் ஃபிஷ்ஷோட விஷயம் மீன் சாப்பிடல. மீன் எப்போதுலேருந்து பிடிக்கிறாங்க தெரியுமா ப்ரோ? 70,000 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்து பிடிக்கிறாங்க. அதான் ஐ மீன் என்ன சொல்றது, 16ஆம் நூற்றாண்டு தெரிஞ்சு அதுக்கு முன்னாடி கூட இருக்கலாம். அந்த மீன் பிடிச்சி மீன் சாப்பிடலாம் அப்படின்ற உணவு முறையில கொண்டு வந்து 20,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி மீன் அப்பயே வந்து கடல்களை கடந்து சென்றுறாங்க. வேற கடல் தாண்டி போய் பிடிச்சி எடுத்துட்டு வந்திருக்காங்க. பாதுகாப்பு இல்லாம தண்ணியில போயிட்டு வெறும் அந்த படகு. இப்போது நிறைய செல் மீன்கள் என்ன மீன்? செல் மீன்கள் சிப்பிகள், எக்ஸிலோட்டரம், அந்த சங்கு சிப்பி அந்த முத்துக்கள் அந்த மாதிரியா? அதுதான் செல் மீன். ஓகே ஓகே. இது படகுடி படத்தை எம்ஜிஆர் யூஸ் பண்ணதானே இதெல்லாம்? ஆமா, பார்க்கல படகுடி படம். இதெல்லாம் கீச்சனா? இது கீச்சைன்ல இது மீன் கொக்கி போட்டு இழுப்பாங்கல்ல. ஓ, அந்த இது. சாரி, ஒரு மீனுக்கு கொண்டாது தூண்டில். ஒவ்வொரு மீனுக்கும் ஒவ்வொரு தூண்டில். சொன்ன மாதிரி கீச்சன் மாதிரி தான். இதுல இந்த வஞ்சன மீன்லாம் பிடிப்பாங்க பாத்தீங்களா? இந்த ஆக்டோபஸ் இது பாருங்க, அந்த இது சாதாரணமா அது இதை பத்தி சொல்லி தூண்டில். மீன்களுக்கு தூண்டில் இருக்கு, பெண்களுக்கு தூண்டில் இல்லையே. அடடே, இப்படி கூட தூண்டில் போடலாமோ? மீனுக்கு தூண்டிலா? எப்படி இது? ஒவ்வொரு மீனுக்கு ஒவ்வொரு மாதிரி ஆச்சு இது. ஒவ்வொரு மீனுக்கு ஒவ்வொரு மாதிரி தூண்டில். இதுல என்னது? அங்க நின்று போடுறாங்கல்ல, அந்த இப்போ தூண்டில் போட்டு இந்த தக்கு கயிறை உள்ள விட்டு இந்த தக்கையை மிதக்க விட்டு போயிடுவாங்க. அது அப்படியே grip பண்ணிடுறோம், அந்த இடத்துல நிக்கும். மாட்டிக்கிட்டு இதுலயே சுத்திட்டு இருக்கோம். அப்ப வந்து அந்த தக்கையை போட்டு எடுத்துருவாங்க. இதெல்லாம் எல்லாம் சேம் தான். எல்லாம் சேம் தான். இப்போ அந்த அஜித் படம் பாத்தீங்களா? அல்ல அந்த ஒத்த ரூபா சாங் ஒன்று வந்து நாங்க என்ன செய்தாலும்